ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான பொருளில் சூப்பராக செய்யக்கூடிய ஹெல்த்தியான எக் மசாலா ரெசிபி தான். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அது நல்ல சூடு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறணும். ரொம்ப கிறிஸ்பியாக வேணாம், ஒரு கோல்டன் கலரில் வந்தாலே போதும். இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் எவ்வளோ பொடிசாக முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா தக்காளி வதக்கி விட்டுறணும். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்புத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த ஃப்ளேவர் பச்சை வாசனைலாம் போகும்ல. இப்போது 3 முட்டையை நல்லா உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை உடச்சி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவோட அந்த முட்டையை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் தனித்தனியாக எல்லாம் முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சில்ல. இதை அப்படியே நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இந்த முட்டை எல்லாமே அப்படியே வெந்து வந்துருச்சுல்ல. இப்போ இந்த முட்டை எல்லாத்தையுமே இந்த கரண்டியாலே நம்ம நல்லா உடச்சி விட்டுறணும். நல்லா பொடிசாக உடச்சி விட்டுட்டா தான் நம்ம அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், இது ரெண்டையும் சேர்த்து பிரட்டிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச சாதம் 2 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சாதத்தை இதில் சேர்த்துட்டு சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக தான் அதை பிரட்டி விடணும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சில்ல. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் சேரும்போது இது சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். திகட்டாமல் நம்ம நல்லாவே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, அதையும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சீவிக்கலாம். அவ்வளோதான். நல்லா சூடாக இந்த எக் மசாலா ரைஸை கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.